வீடியோ கிளிக் பண்ண ஒவ்வொருத்தருக்கும் என்னோட நன்றிங்க. நீங்க இப்ப ஒரு அக்கௌண்டன்ட், டாக்டர், இன்ஜினியர், லாயர், போலீஸ், ஐடி ப்ரொஃபஷனல், ஃபார்மர், பிசினஸ்மேன் இப்படி எந்த ஒரு ப்ரொஃபஷன்ல இருந்தாலும் உங்களோட ஃபீல்டுல நீங்க இப்ப க்ரோ ஆயிட்டு இருக்கிற லெவல்ல இருந்து 5 மடங்கு ஃபாஸ்டா க்ரோ ஆகணும்னு நினைச்சீங்கன்னா நான் சொல்ற இந்த ஒரு சின்ன விஷயத்த ட்ரை பண்ணி பாருங்க. அது என்ன மேட்டருங்கிறத உடனே தெரிஞ்சுப்போம். பக்கிள் அப், இட்ஸ் டைம் டு ரைஸ் அவர் ஸ்டாண்டர்ட்ஸ். ஹலோ மக்களே, நான் உங்க ஹரிஷ். நமக்கு இந்த சொசைட்டில ஒரு அடையாளம், நமக்குன்னு ஒரு மரியாதை, நம்ம குடும்பத்தோட ஃபைனான்சியல் ஸ்டெபிலிட்டி, இப்படி பல விஷயங்களை முடிவு பண்றது நாம செய்யற வேலை தான். நம்மள பல பேர் நாம செய்யற வேலையை மனசுக்கு பிடிச்சி செய்யறவங்களும் இருக்காங்க, பிடிக்காம செய்யறவங்களும் இருக்காங்க. ஆனா எப்படி செஞ்சாலும் அந்த வேலையில க்ரோ ஆகணும், நம்மளோட கெரியர்ல நம்ம நெக்ஸ்ட் லெவல் போகணும் அப்படின்னு நினைக்காதவங்களே இருக்க முடியாது. அப்படி நீங்களும் உங்க கெரியர்ல க்ரோ ஆகணும்னு நினைச்சீங்கன்னா நான் சொல்ற இந்த ஒரு சிம்பிளான டெக்னிக்கை ட்ரை பண்ணி பாருங்க. இதை நீங்க ட்ரை பண்றதுக்கு தேவையான விஷயங்கள்: ஒரு பேனா, ஒரு பேப்பர், உங்களுக்குன்னு ஒரு 30 நிமிஷம், இந்த வீட்டுல இருக்கிறவங்க, போனு, ஃப்ரெண்ட்ஸு, இப்படி எந்த டிஸ்ட்ராக்ஷனும் இல்லாம தனியா ஒரு ரூம். நீங்க தனியா ஒரு பென் பேப்பர் எடுத்துட்டு போய் ஒரு ரூம்ல உட்காந்ததுக்கு அப்புறமா, இன்னைக்கு என்ன டேட்? ஆகஸ்ட் 27, 2024. இன்னையில இருந்து 5 வருஷம் கழிச்சு ஆகஸ்ட் 27, 2029 அன்னைக்கு நீங்க உங்களோட லைஃப்ல ஆசைப்பட்ட எல்லா விஷயங்களையும் அச்சீவ் பண்ணிட்டீங்கன்னு வச்சுப்போமே. யூ ஆர் லிவிங் யுவர் ட்ரீம் லைஃப். அப்போ உங்களோட ஒரு ட்ரீம் டே எப்படி இருக்கணும் அப்படிங்கிறத டீட்டெயிலா எழுதுங்க. சும்மா ரேண்டமா எனக்கு ஒரு பெரிய வீடு வேணும், கார் வேணும் இப்படி எல்லாம் எழுதாம, உங்க ஃபீல்டுல இல்ல உங்க கெரியர்ல நீங்க 5 வருஷம் கழிச்சு எந்த பொசிஷனுக்கு போகணும், இல்ல எந்த லெவலுக்கு போகணும் அப்படின்னு ஆசைப்படுறீங்களோ அந்த லெவலுக்கு நீங்க போயிட்டா உங்களோட ஒரு ட்ரீம் டே ஃப்ரம் த மொமெண்ட் யூ வேக் அப். நீங்க எத்தனை மணிக்கு எந்திரிக்கிறீங்க, யாரு நீங்க எந்திரிக்கிறப்ப உங்க பக்கத்துல இருக்கா, உங்களோட டு டூ லிஸ்ட், இல்ல அன்னைக்கு நீங்க முடிக்க வேண்டிய வேலைகள் என்னென்னலாம் இருக்கும், அன்னைக்கு நீங்க காலையில என்ன சாப்பிடுவீங்க, எத்தனை மணிக்கு வேலை செய்ய ஆரம்பிப்பீங்க, யார் கூட வேலை பார்த்துட்டு இருப்பீங்க, எவ்வளவு சம்பளம் வாங்குவீங்க, அப்போ நீங்க இருக்கிற பொசிஷன்ல இருந்தா உங்க வேலையை பத்தி நீங்க என்ன நினைப்பீங்க, உங்க ஹெல்த் அப்ப எப்படி இருக்கணும்னு நினைக்கிறீங்க, நீங்க எவ்வளவு நாளைக்கு ஒரு தடவை டிராவல் பண்ணுவீங்க, இப்படி ஜெனியூனா உங்க மனசுல இருக்கிற எல்லா ஆசைகளையும் நீங்க ஒரு பேப்பர்ல எழுதுனீங்கன்னா அதை பார்த்து நீங்களே ஆச்சரியப்படுவீங்க, நமக்குள்ள இப்படிப்பட்ட எண்ணங்கள்லாம் இருக்கா அப்படின்னு. ஏன் அப்படின்னா நம்ம இந்த மாதிரி தனியா உட்காந்து நமக்கு என்ன வேணும், நமக்கு என்ன ஆசை இருக்கு அப்படின்னு உட்காந்து யோசிக்கிறதே இப்பெல்லாம் ரொம்ப ரேர் ஆயிடுச்சு. இந்த மாதிரி உங்க கூட ஒரு மீ டைம் ஸ்பெண்ட் பண்ணி இதுக்கு மேல எனக்கு எழுதுறதுக்கோ சொல்றதுக்கோ எந்த ஆசையுமே இல்லை அப்படிங்கிற அளவுக்கு உங்க மனசுல இருக்கிற எல்லா ஹானஸ்டான ஜென்யூனான ஆசைகள் எல்லாத்தையும் அந்த பேப்பர்ல கொட்டி தீர்த்துருங்க. இப்படி எழுதிட்டு 6 மாசத்துக்கோ இல்ல 3 மாசத்துக்கோ இல்ல உங்களால முடிஞ்சா மாசத்துக்கு ஒரு தடவை நீங்க எழுதி வச்சதை எடுத்து திரும்ப படிங்க. அந்த மாசம் உங்களுக்கு புதுசா ஏதோ ஒண்ணு தோணுச்சுன்னா அதையும் அதுல ஆட் பண்ணிக்கோங்க. இதெல்லாம் ஏன் பண்ணணும், இதையெல்லாம் பண்ணா என்னோட கெரியர் எப்படி இம்ப்ரூவ் ஆகும் அப்படின்னு தானே யோசிக்கிறீங்க. சொல்றேன் why it works அப்படின்னா, நாம இப்படிதான் இருக்க போறோம், நம்மளோட ஃபியூச்சர் செல்ஃப் இப்படிதான் இருக்க போகுது அப்படிங்கிறத ஒரு பேப்பர்லயோ இல்ல நோட்லயோ எவ்ரி கிறிஸ்ப் அண்ட் டீட்டெயிலா எழுதி அதை திரும்ப திரும்ப படிக்கிறப்போ நம்மளுக்கே தெரியாம நம்ம ஃபியூச்சர்ல இப்படிதான் இருக்கணும் அப்படின்னு விஷுவலைஸ் பண்ண ஆரம்பிச்சிருவோம். அந்த மாதிரி விஷுவலைஸ் பண்றப்போ உங்களோட தாட்ஸ், நீங்க டெய்லி எடுக்கிற சின்ன சின்ன மைக்ரோ டெசிஷன்ஸ், நம்மளோட சப்கான்சியஸ் மைண்ட் ஆட்டோமேட்டிக்கா நம்மளோட ஒரு ட்ரீம் செல்ஃப் இருக்கிற அந்த ஒரு டைரக்ஷனை நோக்கி மூவ் ஆக வைக்கும். சிம்பிளா சொல்லணும்னா, கூகுள் மேப்ல நாம எங்க போகணும் அப்படின்னு ஒரு டெஸ்டினேஷனை செட் பண்ணிட்டா அதுக்கான ரோட் மேப் அதை கரெக்டா காட்டும்ல, அந்த மாதிரி ஒரு டெஸ்டினேஷனை செட் பண்ற வேலை தான் இது. ஸோ உங்களோட டெஸ்டினேஷனை கிறிஸ்ப் அண்ட் டீட்டெயிலா செட் பண்ணுங்க. உங்களோட மைண்ட் அண்ட் சப்கான்சியஸ் மைண்டே உங்களை அதை நோக்கி ஆட்டோமேட்டிக்கா மூவ் பண்ணும் அப்படிங்கிறது தான் இந்த வீடியோ மூலியமா நான் உங்களுக்கு சொல்ல வந்த விஷயம். ட்ரஸ்ட் மீ, ட்ரை இட், இட் வில் ஒர்க் 100%. இந்த விஷயத்த ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு என்ன ரிசல்ட்ஸ் கிடைச்சது அப்படிங்கிறதையும் கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. நம்ம சேனல்ல வேற எதனா டாபிக் பத்தி பேசணும்னு நினைச்சா அதையும் கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. இந்த சேனலுடைய நீஷே, நோக்கம், நான் பேசுற விதம், வீடியோ இதெல்லாம் பிடிச்சிருந்தது அப்படின்னா சப்ஸ்கிரைப் பட்டன் அமைத்து நம்மளோட சின்ன ஃபேமிலியில நீங்களும் ஜாயின் பண்ணிக்கோங்க. வீடியோ கடைசி வரைக்கும் பார்த்த ஒவ்வொருத்தருக்கும் என்னோட நன்றி. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.